ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல் நடக்குதுன்னா, ஸ்ருதி வீட்டில் நடந்த பிரச்சனையில அவங்க அம்மாட்ட கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல. சுதா என்ன பண்றாங்க, மீனாட்டெல்லாம் நக்கலா பேசுவாங்கல்ல, அதே மாதிரி ரோஹிணிட்டையும் கால் பண்ணி நக்கலா பேசுறாங்க. ரோஹிணிக்கு செம டென்ஷன் ஆகுது. பதிலுக்கு அவங்கள நோஸ் கட் பண்ற மாதிரி பேசுவாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு விஜயா பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏன்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, பெரியவங்கள்ட்ட இப்படிதான் பேசுவியான்னு சொல்லி கண்டபடி திட்டுவாங்க. இப்ப ரோஹிணிக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். ஸ்ருதிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஏன் ஸ்ருதி, உங்களுக்கு உங்க அம்மாக்கும் வேற வேலையே இல்லையா, தேவையில்லாம என் விஷயத்தை தலையிடுறீங்க, நீங்க ஏன் என்னை பத்தி உங்க அம்மாட்ட பேசணுன்ற மாதிரி கோவப்படுவாங்க. பதிலுக்கு ஸ்ருதி நல்லா மூக்க உடைச்சுடுறாங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் நடக்காத விஷயத்துல எங்க அம்மாட்ட சொல்லல. அது இல்லாம இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணா 4 பேர் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இந்த ரோசம்லாம் தப்பு பண்ணி அடி வாங்குறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும்ன்றாங்க. இதெல்லாம் கேட்டு ரோஹிணிக்கு செம டென்ஷன் ஆகுது. இதுக்கப்புறம் நடக்குதுன்னா, விஜயா மனோஜை ரோஹிணிட்ட பேசக்கூட விட மாட்டாங்க. ஆமாங்க, மனோஜும் விஜயா பேச்ச அப்படியே கேட்கிறாரு. ரோஹிணி கால் பண்ணா கூட விஜயாட்ட கேட்டுட்டு அட்டன் பண்றாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, விஜயா தொடர்ந்து ரோஹிணி அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆமாங்க, ரோஹிணி சாப்பிட உட்காரும் போது, எந்திரி முதல்ல, நீ எங்க கூட எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடக்கூடாது, நாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு வந்து சாப்பிடுன்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட விடாம வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரோஹிணியை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்துல ரோஹிணிக்கு செம டென்ஷன் ஆகும். ஆஹா, இந்த பண விஷயம் தெரிஞ்சதுக்கே இவங்க நம்மளை இவ்வளவு மோசமா நடத்துறாங்க. ஒருவேளை நம்மளை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சா என்ன நடக்கும், நம்ம கதையே முடிஞ்சு. அதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள மனோஜ் எப்படியா அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு கூட்டு போயின்னு நினைப்பாங்க. அதுக்கான வேலையை ரோஹிணி செய்ய ஆரம்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதை தவிர வேற என்ன நடக்கலாம்னா, இப்ப மனோஜ் அண்ணாமலை காசுல தான் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு ஏதாவது பிரச்சனை வரலாம். ஆமாங்க, முத்து சொல்லுவாரு, நீ அப்பா காசுல தான் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்க, அதுல எங்களுக்கும் பங்கு உண்டு, மாசம் மாசம் அதுல வர வருமானத்துல எங்களுக்கும் பங்கு கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசலாம். இதை கேட்டு மனோஜுக்கு டென்ஷன் ஆகும். கோவத்துல பயங்கரமா வாக்குவாதம்லாம் பண்ணுவாரு. இந்த மாதிரி சீன்ஸ் அடுத்தடுத்த எபிசோட்ல வரலாங்க. இப்ப சீரியல் போற போக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிசர்வர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்ட சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.